ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திமுகவுடைய தீவிர தொண்டனான மிஸ்டர் வேதா MK வேதாவை சந்திக்க இருக்கிறோம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அவர் நம்ம கூட பேச வந்திருக்கிறாரு. உங்களுக்கு திமுகவை எந்த அளவுக்கு பிடிக்கும்? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பெயர் MK வேதா. ஏன் எனக்கு திமுக பிடிக்கும்னா அவங்க போட்டிருக்க திட்டம் எனக்கு பிடிக்கும். அதுக்கோசரம் எனக்கு திமுக பிடிக்கும். எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? 1000 ரூபாய் கொடுக்கறது, காலை உணவு திட்டம், பஸ் ஃப்ரீயா வருது கேர்ள்ஸுக்கு, அது மாதிரி திட்டம். சரி, நீ பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல. எல்லாரும் நீ திமுக பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க திமுக 1000 ரூபாய் கொடுக்கலையே பொங்கல் பரிசு? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு படிக்கிற காலேஜ் போறவங்களுக்கு 1000 ரூபாய் தராங்க. அதுக்கோசரம் தர முடியல. உங்களுக்கு ஸ்டாலினை ரொம்ப பிடிக்க காரணம் என்ன? அவங்க போட்டிருக்க திட்டம். அவர் என்ன திட்டம் போட்டாரு? இந்த 1000 ரூபாய் போட்டதுனால தான் பிடிக்குமா, இல்லை அதுக்கு முன்னாடி அவர் பிடிக்குமா? அதுக்கு முன்னாடி தான் பிடிக்கும். அதான் ஏன் பிடிக்குன்னு கேட்குறேன். ஏன்னா அவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. ஓ, அப்போ முதலமைச்சர் ரொம்ப நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. சீமான் பெரியாரை ரொம்ப அவமரியாதையா பேசியிருக்கிறாருல்ல. திமுக எல்லாம் இடத்துலையும் போராட்டம் பண்ணல. அவ பெரியாரை பேசுறது தப்புன்னு நினைக்கிறீங்களா? தப்புதான். ஏன்னா பெரியவங்க அப்படி பேசக்கூடாது இல்லை. இறந்து போனவங்கள பெரியவங்களாம் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப அவங்க மட்டும் அப்படி பேசினா அவங்க எப்படி போராட்டம் பண்றாங்க? அது மாதிரி தான் நாங்களும் பண்ணுவோம். எங்க பெரியார் சொன்னா எனக்கு கோவம் வரும். பெரியாருடைய தொண்டன் எப்படி பேசுறாரு பாரு. பெரியார் பிடிக்குமா, அண்ணாவை பிடிக்குமா, இல்ல கருணாநிதியை பிடிக்குமா? 3 பேரையும் பிடிக்கும். 3 பேரையும் பிடிக்கும். எல்லாருமே ஒண்ணுதான். அப்ப ஒட்டுமொத்த கட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எல்லாமே ஒண்ணுதானே. சரி, உங்க கட்சியில நீங்க எப்படி போகணும் அப்படின்னு உங்களுடைய லட்சியம் என்ன? கட்சி நீங்க என்ன படிக்க விரும்புறீங்க? நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும். இன்ஜினியர் ஆகணும். சரி, நீங்க இன்ஜினியர் படிக்கிறத விட்டுட்டு இப்படி கட்சியை மட்டும் பேசிட்டு இருந்தா எப்படி இன்ஜினியர் ஆக முடியும்? படிக்கிற நேரத்துல படிப்பேன், கட்சி நேரத்துல கட்சி இருப்பேன். லீவ் டைம்ல படிச்சுட்டு திருப்பியும் ஃப்ரீயா இருக்க டைம்ல பிரச்சாரத்துக்கு போவேன். பிரச்சாரத்துக்கு போறீங்களா? இதுக்கு முன்னாடி யார் யார் கூட பிரச்சாரத்துல பேசிருக்கீங்க? யார்கிட்ட தலைவர்கள்ட்ட எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க? TMS எழுதகம்பதி, KC ரவிச்சந்திரன், காரியாம்பட்டி மேற்கொன்றியம், உதயநிதிட்டு போயிருக்கீங்களா? உதயநிதி சார்ட்டு பேசுனீங்களா? போட்டோ எடுத்திருக்கேன். அவங்க கூட போட்டோ எடுத்துருக்கீங்களா? ஓ, அப்போ உங்களுக்கு உதயநிதி ரொம்ப பிடிக்கும். உதயநிதி ஏன் பிடிக்கும்? ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும். நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பாய் தான். அதுக்கோசம் எனக்கு பிடிக்கும். ஓஹோ, நீங்க ஸ்போர்ட்ஸ் பாயா? என்ன ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்? கிரிக்கெட் பிடிக்கும். கிரிக்கெட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபியூச்சர்ல கிரிக்கெட்டும் பண்ணுவீங்க, அரசியலும் பண்ணுவீங்க, இன்ஜினியரும் ஆகுவீங்க. இதுதான் உங்களுடைய மோட்டிவ். சரி, ரைட்டு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல் பண்றாங்க திமுக. ஸ்டாலினுக்கு அப்புறம் இப்போ கருணாநிதியோட மகன் தான் இன்னைக்கு முதல்வராக இருக்கிற ஸ்டாலின். அடுத்து அவருடைய மகன் தான் உதயநிதி ஸ்டாலின். அந்த வாரிசு அரசியல் சொல்லிட்டே போறாங்கல்ல. இப்போ உதயநிதி வாரிசு அரசியல் செய்யலாமா? அவர் வாரிசா வரலாமா? எப்படி வரலாம் சொல்றீங்க? இல்ல, பையங்கிறதுனாலேயே கட்சியில எப்படி பண்ண முடியும்? அதுக்குன்னு ஒண்ணு இது இருக்குன்னு. அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்லாம் எதிர்கட்சி கேட்கறாங்கல்ல. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? எப்படி ஸ்டாலினை பிடிக்குதோ அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் எல்லாத்துக்கும் பிடிக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்போ முடிவு செய்யறது நாம இல்ல, அவங்களே தான் முடியும். மக்கள் தான் முடிவு செய்யணும். நம்ம முடிவு செய்ய முடியாது. யார் வேணா என்ன கட்சிக்கு யார் வேணா அவங்க ரத்தம் என் ரத்தம் ஒண்ணா ஒண்ணுதானே, வெவ்வேறா? அவங்க ரத்தம் ரெட்டு, எங்க ரத்தம் பிளாக்னு அர்த்தம். ஆனா ரத்தம் ஒண்ணுதானே. எல்லாமே திமுக ரத்தம் தான். அது யார் வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பாகுபாடு இல்லைன்றீங்க. யார் வந்தாலும் சரி. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கட்சி திமுகவை எதிர்த்து தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு. அது பரவாயில்லையா? அப்படி எதிர்க்கலாமா திமுகவை? முடியாது. ஏன்னா எத்தனை வருஷம் திமுக எத்தனை வருஷமா இருக்கு. இப்ப புதுசா ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம் தான் எலெக்ஷனுக்கு. அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பாருங்க, 246 தொகுதி நாங்க தான் ஜெயிப்போம். 234 தொகுதியில நீங்க தான் ஜெயிப்பீங்க. வேணா விஜய பாருங்க, எங்கேயும் ஒரு டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க.
அப்புறமேட்டு திருப்பி 2024 வேணாப்பா நான் கட்சிக்கு வரல இந்த திமுக என்ன போறது இவன் ரொம்ப அரசியல்காரங்க நான் சும்மா ஒரு வருஷம் சும்மா வந்தேன் திருப்பி ஒரு மாநிலம் நிறுத்தி நான் கட்சி விட்டு வெளியே போறேன் நான் படிச்சு நடிக்க போறேன் அப்படி சொல்லிடுவாரு. கோட் படம் நடிச்சேன் அடுத்தலையோ இப்ப என்ன புதுசா தலைப்பு 67 வருது தலைப்பு 69 வருது எங்க சொல்றீங்களே எங்க சரி இவன் விஜய் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல அவன் வைஃபுக்கே முக்கியத்துவம் கொடுக்கலையே என்னாச்சு சண்டை போட்டு போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு இது யார் உங்களுக்கு சொன்னது நீங்க தானே என்னோட யூடியூப் சேனல் இல்லையா பாத்தீங்களா நீங்க அப்ப என் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் லைக் பண்ணிருக்கேன் என் வீடியோ எல்லாம் நீங்க தவறாம பாக்குறீங்க எல்லாமே ஓகே ஓகே இப்போ அண்ணாமலை வந்து பிஜேபி வந்து தலைவரா இருக்கிறாரு இருக்கட்டும் ஐஏஎஸ் படிச்சியோ லாக்கி இல்ல விவசாய செய்யணும் என்ன இது இல்ல என்ன தெரியுமா மைக்கு போயிட்டு செருப்பை கழட்டி காமிச்சிட்டு நான் திமுக அரசியல் விட்டு வெளியே போற வரைக்கும் நான் இந்த செருப்பு போட மாட்டேன்னு சொன்னான் ஆனா இப்ப செருப்பு போட நடந்துட்டு இருக்கான் இப்ப செருப்பு போறாரு தெரியுது போஸ்ட் அடிக்கிறான் நடந்து போறான் வீடியோ போறாங்க அப்படியே வாங்க வச்சுட்டு போறான் அப்புறமேட்டு நான் ஐஎஸ் பிடிச்சிருக்கேன் நீங்க எல்லாம் என்ன சார் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றேன் பிஜேபி என்ன சொல்லுதுன்னா சாமிக்கு நான் இந்து மதத்துக்கு ஆதரவானு சொல்றாங்க பிஜேபி. சரி இங்க பெரியார் உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னீங்கல்ல, இங்க பெரியார் என்ன சொல்றாருன்னா சாமிங்கிறதே இல்லை, சாமிங்கிறதே பொய்ன்னு சொல்றாரு பெரியார். அப்ப உங்களுக்கு சாமியை பிடிக்குமா பெரியார் பிடிக்குமா? பெரியார் தான். அப்ப அது சாமி இல்ல கடவுள் இல்ல அவர் பிடிக்காதுன்னு நீ சொல்ற, ஆனா பெரியார் தான் பிடிக்குன்னு சொல்ற. ஏன் பிடிக்குன்னு சொல்ற? யாருக்கு மனம் திடம் இல்லையோ அவங்க தான் கடவுளை கும்பிடுவாங்க. அப்போ உங்களுக்கு மன திடம் இருக்குது, எந்த ஒரு கஷ்டத்திலையும் நீங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்களே தாங்கிப்பீங்க, நீங்க போய் கடவுள்கிட்ட சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க. அப்போ பெரியார் பிஜேபி காரங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, கடவுளை வீடியோ எடுத்து வந்து போட்டுருக்கான், கடவுளே இந்த டெமாச்சு நாங்க ஜெயிக்கணும், என்னது டெபாசிட் கூட ஒண்ணு கூட வாங்கல. கடவுளை அவங்க வேண்டியும் அவங்க கடவுளுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லியும் ஆனா அவங்களால டெபாசிட் கூட வாங்க முடியல. அப்போ வந்து கடவுள் அவங்க நம்பினாலும் கடவுள் வந்து கை விட்டுருச்சுன்னு சொல்றீங்க. நாங்க நம்பவே இல்லை கடவுளை, அப்பயும் எங்களுக்கு வந்து கடவுள் வந்து இருக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரீங்க. அவன் ஹிந்தி இங்கிலீஷ் கூட பேசிட்டு போயிருவான், ஆனா இந்த அண்ணாமலைக்கு 7 இங்கிலீஷ் தெரியும், 7 லாங்குவேஜ் தெரியுது. அப்ப தமிழ்நாட்டுல தமிழ் தான் பேசணும், அப்ப இங்கிலீஷ் ஹிந்தி பேசணும் எப்படி? அப்ப எப்படி ஜெயிப்பாங்க? சீமானு தமிழ் பேசுறவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கணும், தெலுங்கு பேசுறவங்க இங்க இருக்கக்கூடாது, மலையாளம் பேசுறவங்க இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு தமிழருக்கும் தெலுங்கருக்கும் பிரச்சனையை சண்டை பண்ணி வைக்கிற மாதிரி சீமான் நடந்துக்கிறாரு. தமிழ்நாட்டுல தமிழர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா தெலுங்குக்காரங்க எங்க போறது? தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாம் ஒரே லாங்குவேஜ் தான். பிஞ்ச சீனாவானது ஒட்டிசால எவ்வளவு பேர் போட்டாங்க, உங்க லாங்குவேஜ் எனக்கு புரியும், எங்க லாங்குவேஜ் புரியும், அவ்வளவுதான். லாங்குவேஜ் மட்டும் தான் வேற வேற, நம்மளாம் ஒண்ணு தானே, ஒரே ரத்தம் தானே. அப்போ உணர்வால தமிழ்நாடு தமிழர்னு இருக்கணும், எந்த மொழி பேசினாலும் உணர்வால தமிழர்னு இருக்கணும்னு சொல்றீங்க. இந்த உங்களுக்கு இருக்கிற சாதாரண வந்து ஒரு குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட இல்ல. ரைட், சரி. இப்போ சீமான் வந்து உங்களை மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் சீமான் தான் எங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சீமான் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, கட்டுப்படி வச்சுட்டாங்க. அவங்க மூலையில போய் ஆண் அடிச்சு சீமான் பேர் அடிச்சது மாதிரி. என்ன தெரியுமா, சீமானு பெரியவங்களே எதுவும் பண்ணல, சும்மா சின்ன பசங்களை போய் பேசி கை கொடுக்குறாங்க. ஆனா என்னது நம்ம ஸ்டாலின் அப்படி இல்லை, பெரியவங்க தான் நம்ம கட்சியில இருக்கணும், சின்ன பசங்க தான் இருக்கக்கூடாது, சின்ன பசங்க தான் அப்ப நம்மளுக்கு தான் ஓட்டு வரன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை, சீமானுக்கு சின்ன பசங்க தான் இருக்கணும். சின்ன பசங்க இருந்து அப்புறமேட்டு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டா இப்ப நான் இருக்கேன், அப்ப நீங்க சொல்றீங்க நீ இருக்க அப்படிங்க, அப்படின்னு நான் படிக்கிறேன், நானும் நிறைய இது இருக்கு, நான் கட்சியிலயும் இருக்கேன் படிக்கிறதுலயும் இருக்கேன், என் மார்க் ஷீட் கூட வந்து காமிக்கிறேன். அடுத்து ராம் கிரிட்டிக் சேனல்ல என் மார்க் ஷீட் எடுத்து காமிக்கிறேன். என் மார்க் ஷீட்ல ஒரு மார்க் கூட ஒரு ஃபுல் மார்க் ஃபுல் எடுத்துருக்கேன். அவ்வளவுதான். படிக்கிறது நல்லா படிக்கிறீங்க.
ஆனா சீமான் கட்சியில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள சீமான் வந்து மூளை செலவு செஞ்சு அவரை படிப்பையும் கெடுக்கிறாருன்னு சொல்றீங்க. அப்ப பெண்களுக்கு வந்து சீமான் எந்த ஒரு நல்லதும் செய்யல, பெண் பிள்ளைகளுக்கு ஒண்ணும் செய்யல, சும்மா அது சின்ன வயசு பசங்களை மட்டும் சின்ன பசங்க கை கொடுத்து வாங்க பசங்களா நம்ம கட்சி ஓட்டு போட்டுருங்க அவங்க சும்மா 100 ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டு போயிருது. அதே சின்ன பசங்க மூளை 100 ரூபாய் வச்சுட்டு இப்ப பசங்க அம்மாட்ட போய் அம்மா ஒரு 100 ரூபாய் கொடுமான்னு யாரும் தர மாட்டாங்க. அத மைண்ட்ல வச்சுட்டுதான் சீமான் போய் 100 ரூபாய் கொடுத்து வாங்க பசங்களா நம்ம சாக்லேட்டு கொடுத்து வசைப்படுத்திட்டோம். எப்படி தெரியும் சாக்லேட் கொடுத்து போறோம் அது முகமூடி உள்ளதாரன் உள்ள பிடிக்கிறவங்க மாதிரி சீமான் வந்து குழந்தைகளை பிடிச்சி அவங்க மனசுக்கு அப்புறமேட்டு ஸ்கூலுக்கு போய் ஆனா படிக்கிறது இல்ல அப்படி கேட்டா ஒண்ணு இல்லாம முடிச்சுட்டு அடிமையில வருது. ஓ பசங்க சீமானாலதான் பசங்க கெட்டு போறாங்க குழந்தைங்க இது உங்க கட்சியில் இருக்கிற வந்து முதலமைச்சர் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த குழந்தைங்க எல்லாம் இப்படி கெடுக்கிற சீமானு அப்படிங்கறது வந்து நீங்க கட்சியில் சொன்னாதான் தெரியும். இந்த வந்து நீங்க சொல்றது வந்து சின்ன குழந்தைங்க நிறைய பேர் சீமானால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அவங்களால படிக்க முடியலன்னு சொல்றீங்க. இப்ப இதுக்கு வந்து திமுக இருந்தோ ஏதாவது ஒரு கட்சி நம்ம கட்சியில இருந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும். இது தவறு இல்ல. அப்போ எந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க முதல்வர்கிட்ட ஏதாவது சொல்றீங்களா? சொன்னீங்கன்னா இந்த வீடியோ மூலமா கட்சிக்காரங்களுக்கு போகும். சொல்லுங்க என்ன சொல்றீங்க? என்ன தெரியுமா, அந்த சீமான் கட்சி விட்டு போனா பரவாயில்ல, அவங்க கட்சிக்கு வந்தனாலதான் இவ்வளோ நிறைய பசங்க எங்க சொந்தக்காரங்களே பாதி பேரு எங்க அண்ணா எங்க தம்பி நிறைய பேர் சீமான் ஓட்டு போடுவாங்க. பெரிய பையனா சீமான் ஓட்டு போடுவாங்க. என்ன அப்பா அப்படின்னா ஏதோ பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் கிட்ட இந்த வீடியோ போனா அவங்க பார்க்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாங்க நான் நம்புறேன். குழந்தைங்களுக்காக கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பீங்க. சரி, இந்த திராவிடம் வேற தமிழ் வேற, திராவிட கொள்கை வந்து தமிழ் மொழிக்கு எதிரானது அப்படின்லாம் பேசுற, அதை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியல. சரி, அப்போ உங்களுக்கு இந்த திராவிடம்னா என்ன, திராவிட மொழின்னா என்ன, பெரியாருடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு டைம் இப்போ திமுக இருந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து திராவிடத்தை பத்தியும் திராவிட மொழியை பத்தியும் இதை பத்தி உங்களுக்கு கிளாஸ் எடுத்தா உங்களுக்கு அது பயனுள்ளா இருக்குமா? ஏன் தெரியுமா, இந்த வயசுல நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் ஒரு 18 வயசு ஆனா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப சின்ன வயசுல நான் இவ்வளவுதான் தெரியும். இன்னும் நிறைய பேர் உங்க மாதிரி இருக்கிறவங்க நிறைய தெரியும். சின்ன வயசுல எனக்கு இவ்வளவு தெரிஞ்சது பெரிய விஷயம். இது மாதிரி தெரியல அது சீமான் மாதிரி எங்க கஷ்டம் வர வேணும். எனக்கு இப்ப கிளாஸ் எடுத்து எந்த பிரச்சனை இல்லை. ஒரு 18 வயசு அந்த மாதிரி ஓட்டு போற வயசு கொடுத்தா பரவாயில்ல. இந்த மாதிரி வயசுல இதே மாதிரி இன்னொரு சின்ன குழந்தை இந்த மாதிரி ஆகக்கூடாது, அதுக்கோசரம் நான் சொல்றேன். சரி, வேதா கிட்ட பேசுனது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. வேதா மக்களுக்கு நன்றி சொல்லு. நன்றி, வணக்கம். ரைட், நன்றி வணக்கம். அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம். தோழர் வேதாவுடன் அடுத்து நிறைய பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்லயே லைக்ஸ் அதிகமா பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.